welcome back to another vlog, guys. Hello guys, welcome back to another vlog. So first load நம்ம ஏற்றுறதுக்காக காமரா சாலை சிபிடபிள்யூ கோட்டர்ஸ் ஆட்ட போயிட்டுருக்கோம். இளநீ தான் லோடு. ஸோ லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. லோடு ஏற்றி முடிச்சதும் இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். ஸோ இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சோமமங்கலம் போகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து லோடெல்லாம் ஏற்றிட்டோம். லோடெல்லாம் ஏற்றி சோமமங்கலம் நோக்கி போயிட்டுருக்கோம். சோமமங்கலம் எங்கே இருக்குன்னா நம்ம குன்றத்தூர் தாண்டி ஸ்ரீபெரும்புத்தூர் குன்றத்தூர் அந்த பைபாஸில் இருக்குது சோமமங்கலம். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ எங்கன்னா ஆற்காட் ரோடு விருகம்பாக்கம் அப்படியே போரூர் தாண்டி குன்றத்தூர் தாண்டி போகணும். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே நார்மலாக பெரிய டிராஃபிக்லாம் இன்றைக்கி இருக்காது. எப்போவுமே ஆஃபீஸ்லாம் நிறைய ஆஃப் பண்ணுறதுனால. ஸோ இப்போ போரூர்லாம் தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். நியர்பை முகலிவாக்கம். கோவூர் வந்துட்டோம். இன்றைக்கி பெரிய வெயிலெல்லாம் இல்லை, நேற்று செம்ம வெயில். ஆனால் இன்றைக்கி அவ்வளோவா வெயிலும் இல்லை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குன்றத்தூர்லாம் தாண்டி பைபாஸ் தாண்டி நம்ம குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் பைபாஸில் வந்து ஏறியாச்சு. ஸோ இறக்கிட்டு பார்க்கலாம். ஸோ கைஸ், அடுத்த லோடு புக் ஆகிடுச்சு. திருமுடிவாக்கத்துலேருந்து எடுத்து திருமுடிவாக்கத்துலேயே தான் ட்ராப்பும். ஸோ இது ஒரு சின்ன டியூட்டி தான். ஸோ பிக்கப் லொக்கேஷன் வாங்க. ஸோ திருமுடிவாக்கம் ரீச் ஆகிட்டோம். நம்ம இப்போ லோடு எடுக்கிற ஏற்ற இடத்துக்கு போயிட்டுருக்கோம் கம்பெனிக்கு. ஸோ கைஸ், நம்ம லோடெல்லாம் ஏற்றியாச்சு. லோடெல்லாம் ஏற்றி இந்த பக்கத்துலேயே தான் ஜஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டரில் தான் ட்ராப் லொக்கேஷன். பிஆர்எல் லாஜிஸ்டிக்ஸில் தான் ட்ராப் பண்ணோம். ஸோ அதை போய் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த லோடுக்கு வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் ட்ராப் லொக்கேஷனுக்கு ஒரு 1 கிலோமீட்டர். ஸோ ட்ராப் லொக்கேஷன் நியர்பை வந்தாச்சு. போய் நம்ம இதை ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்த லோடுக்காக வெயிட் பண்ணுவோங்க. ஸோ கைஸ், அடுத்த லோடு நம்மளுக்கு புக் ஆகிருக்கு. திருமுடிவாக்கத்துலேருந்து பட்டாபிராம் போகணும். ஸோ லோடு ஏற்ற தான் இப்போ போயிட்டுருக்கேன். ஸோ லோடு ஏற்றுறதுக்கு இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ லோடு ஏற்றிட்டு பார்ப்போம் கைஸ். லோடு ஏற்றியாச்சு. ஒரு 4 கார்ட்போர்ட் பாக்ஸ் ஏற்றிருக்காங்க. இங்கேருந்து பட்டாபிராம் 19 கிலோமீட்டர் இருக்குது. அவுட்டர் ரிங் ரோட்டில் தான் போகணும். ஸோ இங்கேருந்து நேராக இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருமுடிவாக்கத்துக்கும் குன்றத்தூருக்கும் நடுவில் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து அப்படியே நேராக பைபாஸ் ஏறிட வேண்டியது தான். சூப்பராக இருக்குல்ல, மரம் பனைமரம் அது. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பைபாஸ் வந்து ஏற போகிறோம். சர்வீஸ் ரோட்டில் இருக்கேன். ஸோ கைஸ், டைம் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 3:30 ஆகுது. ஸோ இங்கேருந்து நம்ம திருமுடிவாக்கம் பட்டாபிராம் போகிறதுக்கு எப்படி போனாலும் ஒரு 1 மணி நேரம் ஆகும். இதில் ஒரு டோல் வேறு வருது. ஸோ நம்ம பைபாஸ்லேயே தான் போக போகிறோம். வேறு எங்கேயும் நம்ம எக்ஸ்ட்ரா போக போகிறதில்ல. வேறு எங்கேயும் வழிக்கு திரும்ப போகிறதில்ல. லோட் பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போது முன்னாடி விட ஆர்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. போட்டரில் வண்டி ஓட்டுறது இப்போதைக்கு ரொம்ப வேஸ்ட்டு. எதுவுமே கிடைக்காது நம்மளுக்கு. ஸோ போட்டரை நம்பி ஊர் நாட்டிலேருந்து வரவங்க தயவு செஞ்சு வராதிங்க, வேஸ்ட்டு. ஸோ கைஸ், நம்ம டோல் தாண்டி போயிட்டுருக்கோம். இன்னும் நம்மளுக்கு ஒரு 9 கிலோமீட்டர் இருக்குது ட்ராப் பட்டாபிராம் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரோட்டில் பைபாஸ்லேருந்து இறங்கி சர்வீஸ் ரோட்டில் வந்துட்டு இனி இங்கேருந்து ரைட் எடுத்து போகணும். ரைட் எடுத்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே போய் இறக்க வேண்டியது இருக்குது கைஸ்.
கரெக்டாக இது எக்ஸாக்டாக எங்கன்னா நம்ம புது பிரிட்ஜ் இது ஓப்பன் பண்ணாங்கள்ல பட்டாபிராமில் அந்த வழியாக தான். ஸோ நேராக போய் நம்மளால் கீழே இறங்க முடியாதுன்றனால டெத்து போயிருக்கு. ஸோ பொறுமையாக தான் போக முடியும். டெத்து போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அங்கேருந்து நம்ம வழி கேட்டு வந்தாச்சு. ஸோ இன்னும் நம்ம இறக்க வேண்டிய இடத்துக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது. இந்த பிரிட்ஜ் இறங்கினதும் நம்ம பட்டாபிராம் நியூ பிரிட்ஜு வந்துடும். ஸோ அங்கேருந்து லோடு இறக்கிட்டு அடுத்தது பார்ப்போம் கைஸ் வேறு ஏதாவது கிடைக்குதான்ட்டு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த லோடு ஏற்றிருக்கு. அடுத்து திருமலை வாயிலேருந்து கொரட்டூரில். ஸோ லோடெல்லாம் ஏற்றி கிளம்பி வச்சுருக்கு. ஸோ நியர்பை அம்பத்தூர் ஆவடி ரோட்டு பக்கத்தில் வந்துடுச்சு. கொஞ்சம் தூரத்தில் நம்ம அம்பத்தூர் ஆவடி ரோட்டுக்கு ஏறிடுவோம். 5:15 5:30 ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம இப்போ அம்பத்தூர் ரோட்டுக்கு ஏறிட்டோம். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது ட்ராப் லொக்கேஷன். நம்ம மெயினில் போகாமல் வேறு வழியாக போவோம். ஸோ மெயினில் போனால் டிராஃபிக் அதனால் நம்ம மெயினில் போகிறது இல்லை. இல்லாமல் டிராஃபிக்கு ப்ளஸ் சிக்னல் வேறு நிறைய இருக்குது அந்த ஏரியாவில். ஸோ நியர்பை கொரட்டூர் ஃப்ளைஓவர் பக்கத்தில் வந்துட்டோம். ஃப்ளைஓவர் மேலே தான் இருக்கேன். ஸோ கைஸ் இந்த ஃப்ளைஓவர் இறங்குனதும் நம்ம ட்ராப் லொக்கேஷன் இறக்கிட்டே வேறு ஏதாவது லோன் கிடைக்கலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. ஸோ வீக்கெண்ட் லைட்டாக டிராஃபிக் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம இப்போ அம்பத்தூர் தாண்டி மதுரவாயில் பைபாஸ் ஏறிட்டோம். நேராக போய் வானகம் நம்ம டோல்லேருந்து நிறையா போயிடுவேன். ஸோ கைஸ் நியர்பை வீட்டாண்ட வந்துட்டேன். Guys, back to home. So hope you guys all enjoyed today's vlog. See you next vlog. Till then, bye bye.